வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் அவரோட ஓனரை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட ரெகுலர் வண்டி தான். நிலாவும் ஃப்ரண்ட் ஷீட்டில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கு. சோழன் அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கங்க. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சாலோ இல்லை உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலனாலோ நான் உடனே உங்களை கொண்டு வந்து வீட்டில் விட்டுடுறேங்க. உங்களை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே கவலைப்படாம வாங்கன்னு சொல்றாரு சோழன். சரி பார்க்கலாங்கிற மாதிரி நிலா உட்கார்ந்துருக்காங்க. கார் ஒரு கோவில் வீதியில நுழைஞ்சி ஒரு 2-3 வீடு தள்ளி நிக்குது. ஒரு பெரிய கேட் இருக்கு. இதாங்க அவங்க வீடு, போலாம் வாங்க அப்படின்னு சோழன் கதவை திறந்துட்டு உள்ளர வர ஒரு லேடி 2 ட்ராலி பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றாங்க. அம்மா 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 கொடுங்க கொடுங்க கொடுங்க, நான் கொண்டு வரேன் கொடுங்கன்னு வாங்குறாரு. கொஞ்சம் தள்ளி நிலாவும் வந்து நிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வர, அப்பா கொடுங்க கொடுங்க நான் வச்சுக்கிறேன்னு அதையும் வாங்கிடுறாரு சோழன். வந்துட்டியா, வா 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 அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. இதுதான் உன் ஒய்ஃபா அப்படின்னு அந்த லேடி கேக்குறாங்க. ஆமாங்கம்மான்னு சோழன் சொல்ல, அழகா இருக்கிறா அப்படின்றவங்க அவங்க வீட்டுக்காரரை ஒரு பார்வை பார்த்துட்டு, இவ்வளவு அழகா இருந்துக்கிட்டு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணினா அப்படின்னு அந்த லேடி கேட்க, அம்மா கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, அவங்களும் சிரிச்சுட்டு சரி விடுறா நீயும் அழகுதாங்கிறாங்க. நிலா கொஞ்சம் அன்னீசியா நிக்க, எப்படிமா இருக்கேன்னு கேக்குறாங்க அவங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்க, நல்லா இருக்கேம்மா, இது என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் சுரேஷ்ங்கிறாங்க அந்த அம்மா. அவரும் ரொம்பவே ஹம்பிளா வணக்கம்மான்னு சொல்ல, வணக்கம்ன்றாங்க நிலா. உள்ளர வாங்க, ஒரு வாய் காஃபி சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, ஆஹா அதெல்லாம் வேண்டாங்கம்மா அப்படின்றாங்க நிலா. அம்மா கோவில் ட்ரிப்புக்கு தானே கிளம்புறோம், சாமி கும்பிட்டுட்டு தான் வெளியவே வந்திருப்பீங்க, வெளியே வந்துட்டு நீங்க திரும்ப உள்ளர போக மாட்டீங்கல்ல, அப்புறம் இப்ப காஃபி குடிக்கவான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, முதல் முறையா பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்கிற, வாசலோட வச்சு அனுப்ப முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம், போற வழியில பாத்துக்கலான்றாங்க நிலா. அதுவும் சரிதான்றாங்க அந்த அம்மா. சரிங்கம்மா நான் இதெல்லாம் எடுத்து கார்ல வைக்கிறேன், கார்ல எடுத்து வச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல, சரி சரின்னு 2 பேரும் தலையாட்டுறாங்க. நிலா நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் லக்கேஜ் எடுத்துட்டு போக, நிலா தயங்கிட்டே அந்த அம்மாட்ட வந்து, நான் உங்க கூட வர்றதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க, எங்களுக்கு என்னம்மா கஷ்டம், நீயும் கூட வர்றதுல எங்களுக்கு சந்தோஷம் தான்றாங்க அவங்க. நிலா ஒரு சின்ன சிரிப்போட பார்க்க, எப்பவுமே சோழனோட பேசிக்கிட்டே போவோம், இப்ப நீயும் இருக்க எங்களுக்கு சந்தோஷம் தான், வாமா போகலாங்கிறாரு மிஸ்டர் சுரேஷ். அப்படின்னு நிலா தலையாட்ட உள்ளர வர்ற சோழன், அம்மா போகலாமான்னு கேக்குறாங்க. அப்படின்னு அவங்க திரும்ப எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் போலாமான்றாரு அவரு. போகலாம் போகலான்னு அந்த லேடி சொல்ல, அப்பா பூட்டிட்டீங்களா நான் போட்டுட்டுமா அப்படின்னு சோழன் கேட்க, பூட்டிட்டேன் வாப்பா போலாம், வாங்க போலாம் போலாம் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வர்றாங்க. நிலா நீங்க ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கோங்க, அவங்க பேக்ல உட்காந்துக்குவாங்க அப்படிங்கிற சோழன் கேட்டை பூட்டிட்டு வர்றாரு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் 2 பேரும் பேக் சீட்ல உட்கார, டிரைவிங் சீட்ல சோழனும் பக்கத்து சீட்ல நிலாவும் உட்காந்து சீட் பெல்ட்டை போடுறாங்க. ஏசி ஆன் பண்ற சோழன், அம்மா உங்களுக்கு ஏசி கம்மியா தானே செட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க, கம்மியாக தான் செட் பண்ணியிருக்கேன், ஓகேவா இருக்கான்னு பாருங்கன்னு அவரு கேட்க, ஓகே தான் பாங்கிறாங்க அவங்க. ஒரு டீப் பிரீத் எடுக்கிறவங்க, அப்பனே முருகா நல்லபடியா போயிட்டு வரணும், நீ தான் கூட துணையா வரணும்னு வேண்டிக்கிறாங்க. அவங்க பிரேயரை முடிச்ச உடனே போலாமாங்கம்மா அப்படின்னு சோழன் கேட்க, போலாம் பாங்கிறாங்க. சோழன் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பயணம் இனிதே தொடங்குது. கொஞ்ச நேரம் 2 பேரும் குழந்தைங்களாட்ட வெளியே பராக்கு பார்த்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சோழா இப்பெல்லாம் உன்னை பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கே சோழா அப்படின்னு சுரேஷ் சார் கேட்க, அப்படிலாம் இல்லைங்கப்பா அப்படிங்கிறாரு சோழன். என்ன அப்படிலாம் இல்ல, காலையில உங்க ஓனர் கிட்ட நீ தான் வேணும்னு கேட்டோம், என்னமோ யோசிச்சு சொல்றேன்னு சொன்னியாமே அப்படின்னு அவரு கேட்க, சொன்னேன் தாங்கப்பா, ஆனா நீங்க நான் தான் வந்தாகணும்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி நான் வராம இருக்க முடியும் அப்படின்னு சோழன் கேட்க, ரொம்ப சந்தோஷமா அவர் ஒய்ஃபை பார்த்து சிரிக்கிறாரு. எங்களுக்கு எப்பவுமே சோழன் வண்டி ஓட்டினாதாம்மா நல்லா இருக்கும், இவன் தான் எங்களை பத்திரமா கூட்டிட்டு வருவான், வேற யார் கூட போனாலும் ஏதாவது ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும், எங்க போனாலும் இப்படி சோழன் கூட பேசிக்கிட்டே போறதுலதான் எங்களுக்கும் சந்தோஷம்னு நிலா கிட்ட அந்த அம்மா சொல்றாங்க. நிலாவை எந்த பதிலும் சொல்லாம சிரிப்போட கேட்டுக்கிட்டு சோழனை ஒரு பார்வை பாக்குறாங்க. இந்த வாயால நிறைய பேருக்கு பிரச்சனை வந்தாலும் ஒரு சிலர் விரும்பதான் செய்யறாங்க போல அப்படின்னு நிலா பாக்க, சோழனை லைட்டா சிரிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 4 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே வர்றாங்க. பெரும்பாலும் சோழனும் அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரரும் தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. நிலா சிரிப்போட இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க.
கார் போயிட்டே இருக்க ஒரு சந்தோஷ வைப்ரேஷன் அங்க நல்லா தெரியுது. திடீர்னு அந்த அம்மா, ஆமா உங்களுக்கு லவ் மேரேஜ்னு சோழன் சொன்னா எப்படியாச்சும் உங்க கல்யாணம்னு கேக்குறாங்க. அதான் அவன் கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னானேம்மா அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்படிங்கிறாங்க அவங்க ஒய்ஃப். ஆமாம் ஆமாம், ஏகப்பட்ட பிரச்சனை, இவங்க வீட்டு பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை எல்லாம் சேர்ந்துருச்சுங்கிறாரு சோழன். அப்படி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. நிலா வீட்டில இருந்து எஸ்கேப் ஆகி நாங்கள் ஓட ஓட எங்களை நிலாவோட அப்பா துரத்த, அவருக்கு பயந்து நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக அங்கே வச்சு அவசரமா எங்கள் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலா கொஞ்சம் இறுக்கமா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க. அடேங்கப்பா, நிலாவோட அப்பா உன்னைய இந்த விரட்டி இருக்காரு, உனக்கு பயமாவே இல்லையா சோழா அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா. அது எப்படிமா பயம் வரும், என்ன நடந்தாலும் சரி நான் தான் வேணும், என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நிலா ஒத்த காலில் நின்னா அப்படின்னு நிலாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு சோழன் அள்ளி விட, என்னது நான் ஒத்த காலில் நின்னா அப்படின்னு நிலா கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் சந்தோஷமோ ரகசிய சிரிப்புமா பாக்குறாங்க. நிலாவும் வேற வழி இல்லாம ஈன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சோழனை பார்க்க, ஒரு பொண்ணே நம்மள நம்பி இவ்வளவு தூரம் இறங்கி வரும்போது நான் எப்படிமா பயப்பட முடியும் சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க, அவங்க ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அது சரி அப்படிங்கிறாங்க. என்ன விட்டா இவன் அள்ளி விட்டுக்கிட்டே போறான், பொய்யோட மொத்த உருவம்னு தெரியும், ஆனா நம்ம முன்னாடி இவ்வளோ தைரியமா புழுகுறானே அப்படின்னு நிலா கடுப்பா பாக்குறாங்க. தேச்சியா திரும்பி நிலாவை பாக்குற சோழன் அவங்க கடுகடுன்னு இருக்க முகத்தை பார்த்துட்டு, ஐயோ இவ பக்கத்துல இருக்கிறது ஞாபகம் இல்லாம அள்ளி விட்டுட்டோமோன்னு நினைக்கிறவரு ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிச்சுட்டு, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்னு கெஞ்ச, தொலைஞ்சு போடான்ற மாதிரி நிலா வேற பக்கம் பாக்குறாங்க. ஏமா இவனை எப்படிமா உனக்கு பிடிச்சது அப்படின்னு அவர் கேட்க, நிலா என்ன சொல்றதுன்னு தடுமாறிட்டு இருக்க அந்த லக்ஷ்மி அம்மாவே கை கொடுக்குறாங்க. என்ன கேள்வி இது, சோழன் எவ்வளவு நல்ல பையன், அவனை போய் பிடிக்காம இருக்குமா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, அப்படி சொல்லுங்கம்மா அப்படின்னு சோழன் பெருமையா சொல்ல, ரொம்ப தான் அப்படின்னு உதட்ட பிதுக்குறாங்க நிலா. அதுக்கப்புறமா பேச்சு சுவாரஸ்யமா கண்டினியூ ஆக, சோழன் கார் ஓட்டுற வேகத்தை விட பேசுற வேகம் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்க 3 பேரும் வளைச்சு பேசிக்கிட்டு வர நிலா சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா, அடுத்து மிஸ்டர் பல்லவன் வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு காயத்ரி மெதுவா நடந்து வர்றாங்க. அதுவரையிலும் தொங்கனா நின்னுட்டு இருந்த பல்லவன் காயத்ரியை பார்த்ததும் அப்படியே அட்டென்ஷன் மூட்ல போய் நின்னு பாக்குறாரு. காயத்ரி மெதுவா வந்து நிக்க இவரு தயங்கி நடந்து போய், ஹாய் காயத்ரி எப்படி இருக்கன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கன்றாங்க காயத்ரி. இருக்கேன், நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ எடுக்கலங்கிறாரு. அம்மா அப்பா கூட இருந்தாங்க, அததான் பேச முடியல அப்படின்னு காயத்ரி சொல்ல, 2 பேரும் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றாங்க. அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒருத்தர் பாக்குறதும் வேற பக்கம் திரும்புறதுமா இருக்காங்க. சாரி காயத்ரி, நான் உன்னை கூட்டிட்டு போயிருக்க கூடாது, இதோட சீரியஸ்னஸ் புரியாம நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன். வீட்டுல எல்லாரும் இது எவ்வளவு சீரியஸ்ன்னு சொல்லி திட்டும் போதுதான் அது எனக்கு புரிஞ்சுது. நான் உன்னை பத்தி யோசிச்சிருக்கணும், நம்ம பேசுறதுக்கு பிரைவசியான இடம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அவன் தான் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தான். அவன் என்ன சொல்லி இருந்தாலும் நான் இதோட கான்சிக்வன்சஸ் எல்லாம் யோசிச்சிருக்கணும். நான் உன்னை கூட்டிட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டேன் காயத்ரிங்கிறாரு பல்லவன். விடு பல்லவா, நீ என்ன என்கிட்ட சொல்லாமையா கூட்டிகிட்டு போன, என்கிட்ட சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு போன. எனக்கும் தான் இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியாது, நடந்த எல்லா தப்புக்கும் உன்னையே நீ பிளேம் பண்ணிக்காத அப்படின்னு காயத்ரி சொல்ல, உடனே முகத்தெல்லாம் தொடச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடமா நிமிர்ற பல்லவன், வீட்டுல உன்னை ரொம்ப திட்டினாங்களான்னு கேக்குறாரு. ஆமா திட்டினாங்க அப்படின்னு காயத்ரி சொல்ல, என் வீட்லயும் திட்டினாங்க, அண்ணெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்ல, நான் பெரிய அண்ணன் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், அண்ணன் என்கிட்ட பேசவே மாட்டேங்குது. இவ்வளோ நாள்ல அண்ணன் என்கிட்ட பேசாம இருந்ததே இல்ல, நான் அண்ணனை ரொம்ப ஹர்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு பல்லவன். என் அப்பாவும் என்கிட்ட பேசுறதே இல்ல, வீட்டுக்கு போகவே கஷ்டமா இருக்குன்றாங்க காயத்ரி. நீ சொல்றது உண்மைதான் பல்லவா, நாம அவங்கள ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டோங்கிறாங்க காயத்ரி. கொஞ்ச நேரம் சங்கடமா பாக்குற பல்லவன், சாரி காயத்ரிங்கிறாரு. நான் அன்னைக்கு அப்படி வந்திருக்க கூடாதுல்ல, எனக்கு இதெல்லாம் யோசிக்கவே தெரியல, எப்பவும் காஃபி ஷாப்ல மீட் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல மீட் பண்ற மாதிரி நினைச்சிட்டேன், அவங்க பார்வைக்கு எவ்வளோ பெரிய தப்பா இருக்கும்னு இப்பதான் புரியுது அப்படின்னு காயத்ரி ஃபீல் பண்ண. சரி விடு காயத்ரி, அதெல்லாம் சரியாயிடுங்கிறாரு பல்லவன். காயத்ரி ரொம்பவே சங்கடமா பார்வையை திருப்பிக்க, நம்ம 2 பேரும் வீட்டுல இருக்கவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்துக்கலாம் காயத்ரி. காலேஜ்ல இருந்து எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒழுங்கா காலேஜ் வர்றது
பண்றது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறேன்னே தெரியல. நம்ம 2 பேருக்குமே கேட்கும் போதெல்லாம் காலேஜ் ஃபீஸ் பாக்கெட் மணின்னு எல்லாம் கொடுத்தாங்க. நாம தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி அண்ணனை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் அண்ணன் முன்னாடி போய் நிக்கணும்னு இருக்கேன் காயத்ரி நானு அப்படின்னு பல்லவன் சொல்ல காயத்ரி அமைதியா நிக்கிறாங்க. நடந்த எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி காயத்ரி, எனக்கு உன் நிலைமை புரியுது. என்னை விட இந்த விஷயத்துல உன்னதான் ரொம்ப திட்டி இருப்பாங்க. வெரி சாரி காயத்ரிங்கிறாரு பல்லவன். வந்த அழுகைய அடக்கிக்கிட்டு விடு பல்லவா, இனிமே வருத்தப்பட்டு என்ன பண்றது, பரவாயில்ல விடுன்றாங்க காயத்ரி. பல்லவன் தலை குனிஞ்சு நிக்க இனிமே என் வீட்டுல உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம பார்க்காம பேசாம இருக்கலாம் சரியா அப்படின்னு காயத்ரி கேட்க பல்லவன் அமைதியா நிக்கிறாரு. நீ இப்பதானே சொன்ன நம்ம வீட்டுல இருக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு காயத்ரி ரொம்ப அமைதியா சொல்ல சரி அப்படின்னு பல்லவன் தலையாட்ட சாரி பல்லவன்றாங்க காயத்ரி. பரவாயில்ல காயத்ரி, எனக்கு புரியுது. சரி நான் கிளம்புறேன், டேக் கேர் காயத்ரி அப்படின்னு பல்லவன் அங்கிருந்து போக காயத்ரி அவரையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. நைட் ஆகுது. சேரன் சைக்கிளை ஓட்டிட்டு வந்து அனீஷ் வீட்டு பக்கத்துல நிறுத்திட்டு இறங்கி வந்து கதவை தட்டி அனீஷ் அப்படின்னு கூப்பிடுறாரு. வாங்க பையா வந்து உட்காருங்கன்னு அனீஷ் உடனே எழுந்து இடம் கொடுக்கறாரு. அங்க சந்தா தரையில உட்கார்ந்து இருக்காங்க. உட்கார சேரன், உட்கார அனீஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குரோம்பேட்டை சைட்ல வேலை முடிஞ்சதுனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியுதுல்ல அப்படின்னு கேக்குறாரு. ஆமாம் பையா அப்படின்னு அனீஷ் சொல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய வேலை எடுத்தா ராத்திரி பகல்னு பார்க்காம தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமாம் பையா 2 மாசம் பயங்கர வேலை அப்படின்னு அனீஷ் சொல்ல, சேரனும் எதேதோ பேசிட்டு இருக்காங்க. எப்பவுமே சேரனை தம்மையா சைட் அடிச்சிட்டு இருக்க சந்தா அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க. சேரன் அப்பப்ப சந்தாவை திரும்பி பார்க்க அவங்க சரியான தூக்க கலக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. அனீஸும் ஒரு சுரத்தை இல்லாம தான் பேசிட்டு இருக்காரு. 2-3 தடவை சந்தாவை திரும்பி பாக்குற சேரன், சந்தா என்ன டல்லா இருக்குன்னு கேக்குறாரு. சந்தா மெதுவா நிமிந்து பார்க்க, ஊர்ல இருந்து போன் வந்துச்சு பையா, சந்தாவை கூட்டிட்டு வரலன்னா கிளம்பி வந்துடுவேன்னு சொல்றாங்க. அதை நினைச்சுதான் சந்தா ரொம்ப பயப்படுது அப்படின்னு அனீஸ் சொல்ல, சந்தா இதுக்கா முகத்தை இவ்வளவு சோகமா வச்சிருக்க, அது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுப்பா, நீ பயப்படாதங்க. நான் இங்க வந்ததுல இருந்து நிம்மதியா இருக்கேன். ஆனா அங்க மறுபடி போயிட்டேன்னா என்னை ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க சந்தா. நான் அங்க போக மாட்டேன், போக கூடாது, எனக்கு அங்க எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சந்தா நல்லாவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழாத சந்தா, அவங்க போன்ல பேசுனதுக்கெல்லாமா பயந்து அழுதுட்டு இருக்க, விடுப்பா நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லைங்கிறாரு சேரன். பாத்துக்கலாம் சொல்லு அனீஷ் அப்படின்னு சேரன் சொல்ல, நீங்க இருப்பீங்க நாங்களாம் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி ஒரு பார்வை பார்த்துட்டு, இல்ல பையா எனக்கே அவங்கள நினைச்சா பயமா தான் இருக்கு, எங்க ஊர்க்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது பையா அப்படிங்கிறாரு அனீஷ். அனீஷ் அவங்க கிட்ட இருந்து உன்னால சந்தாவை இங்க கூட்டிட்டு வர முடிஞ்சது இல்ல, அப்புறம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, நாம பாத்துக்கலாம், நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ தான் சந்தாவுக்கு தைரியம் சொல்லணும். நீயே இப்படி பயந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா சந்தா பயப்படாதா, நீ வேற அப்படின்னு அனீஷ் கிட்ட பேசுற சேரன் சந்தா கிட்ட திரும்பி, சந்தா நீ கண்ணை தொட அப்படின்னு சொல்ல, தாவணி தலைப்பெடுத்து சந்தாவும் கண்ணை தொடைக்கிறாங்க. பாத்தியா அழாம இருக்கும்போது தான் உன் முகம் நல்லா இருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்த, பையா நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு அனீஷ். எனக்கு எதுவும் வேண்டாம் அனீஷ், தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன், நானே எடுத்துக்கிறேன்னு எழுந்திருக்க போறாரு. இருங்க பையா அப்படின்னு அனீஷ் எழுந்திருக்க, அதை விட வேகமா சந்தா எழுந்திருக்கிறாங்க. பைட்டி மேல் லாத்தி ஹோம்னு போறாங்க. சந்தா அவசரமா தண்ணியை முன்னு வந்து நீட்ட சேரன் அதை வாங்கி குடிக்கிறாரு. அனீஷ் இன்னும் கலக்கமா தான் உட்கார்ந்து இருக்காரு. கார் ஒரு பெரிய ஹோட்டல் முன்னாடி வந்து நிக்க எல்லாரும் காரை விட்டு இறங்குறாங்க. அப்பா அம்மா நீங்க உள்ளர போங்க, நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்றாரு சோழன். நிலா அவங்கள கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, வாங்க அப்படின்னு நிலா ஒரேட்டு முன்னாடி நடக்க அவங்க 2 பேரும் கூட நடக்கிறாங்க. எல்லாரும் உள்ளர வர ரிசப்ஷன்ல போய் கீயை வாங்கிட்டு சுரேஷும் மிஸ்ஸஸ் சுரேஷும் நடக்கிறாங்க. நிலா அங்க ரிசப்ஷன்ல இருக்க சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ சோழன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர, இந்தா சோழா ரூம் சாவி அப்படின்னு நீட்ட, அப்பா எனக்கு எதுக்கு பாங்குறாரு அவரு, வேற எங்க நீங்க தங்குவீங்க அப்படின்னு அவரு கேட்க, சோழன் தயக்கத்தோட நிலாவை பார்த்துட்டு, இல்லங்கப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கப்பா, அங்க பக்கத்துல வேற எங்கேயாவது ரூம் எடுத்துக்கிறோங்கப்பா அப்படிங்கிறாரு சோழன். எதுக்குப்பா வேற ஹோட்டலு, இங்கேயே தங்குப்பா அப்படின்னு அவரு சாவியை நீட்ட, சோழன் ரொம்பவே தயக்கத்தோட நிலாவை பாக்குறாரு. இல்லப்பா உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நான் வேற ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிறேங்கப்பா அப்படிங்கிற சோழன் நிலாவை ஒரு தடவை பார்த்துட்டு, நான் எப்பவும் வேற ஹோட்டல்ல தானே தங்குவேன் அப்படிங்கிறாரு. அப்பெல்லாம் நீ மட்டும் வந்திருப்ப சோழா, இப்ப ஒய்ஃபை கூட்டிட்டு வந்திருக்க, இப்படி தெரியாத ஊர்ல எங்க போய் தேடி ரூம் எடுப்ப, அதான் நாங்களே உங்களுக்கும் சேர்த்து ரூம் எடுத்துட்டோன்றாங்க அந்த அம்மா. நிலா மெதுவா எழுந்து அவங்க பக்கத்துக்கு வர்றாங்க. தயங்காத இந்த சாவியை புடின்னு சொல்ல,
சாவியை கையில வாங்கன்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க. புடி அப்படின்னு அவர் நீட்ட வாங்கிக்கோன்றாங்க அவங்க. நிலா அங்க வந்து நிக்க, நிலா உங்க ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் எங்க ரூம், ஏதாவது வேணும்னா கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எடுக்க போக, அம்மா இருங்கம்மா நான் கொண்டு வந்து தரேன்னு சோழன் லக்கேஜ் பிடிச்சிக்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாமான்னு ஒய்ஃபை கூட்டிட்டு நடக்கிறாரு அவரு. நிலா அங்கேயே ஹாலில் நின்றுட்டு இருக்க, அப்பா அம்மா 2 பேரும் ரூமுக்கு போங்க, நான் மீதி லக்கேஜ் எடுத்துட்டு வரேன்னு கொண்டு வந்த லக்கேஜ் அவங்க லிஃப்ட்ல ஏறினதும் லிஃப்ட்டுக்குள்ள வைக்கிறாரு சோழன். சரிப்பா சீக்கிரம் வந்துருங்கிறாரு அவரு. சோழன் திரும்பி வர, என்னாச்சு சோழன்னு கேக்குறாங்க நிலா. இல்லைங்க நான் வேற ஹோட்டலில் ரூம் போட்டுக்கிறேன்னு சொன்னேன், அவங்க நமக்கும் சேர்த்து இங்கேயே ரூம் போட்டாங்க அப்படின்னு அவரு தயங்கிட்டே சொல்ல, அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க நிலா. இல்லைங்க யூஸ்வலா டிரைவருக்கு கஸ்டமர் தங்குற அதே ஹோட்டல்ல ரூம் போட மாட்டாங்க, வேற ஏதாவது சின்ன ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு கொடுப்பாங்க, இன்னைக்கு நீங்க கூட வந்திருக்கிறதால இங்கேயே ரூம் போட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஓ அப்படி வேற ஒன்று இருக்கோ அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க நிலா. ஆனா அவங்களுக்கும் ரொம்ப சங்கடமா தயக்கமா இருக்கு. இருங்க பேக் எடுத்துட்டு வரேன்னு வெளியே போறாரு சோழன். நிலா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க, சோழன் காருக்கு வந்து டிக்கே ஓபன் பண்றாரு. 2 பேரோட பேக்கையும் அவர் எடுத்துட்டு வர நிலா அங்கேயே யோசனையா நிக்கிறாங்க. கொண்டு வந்த ஒரு சாவியை நிலா கையில கொடுக்கறாரு. அடுத்து நிலாவும் சோழனும் லிப்டுக்குள்ள போறாங்க. நிலா காரிடார்ல நடந்துகிட்டே ரூம் நம்பரை தேட சோழனும் தேடிக்கிட்டே வரவரு, ஏங்க இந்த ரூம் தாங்கன்னு ஒரு ரூமை காட்டுறாரு. அப்படின்னு நிக்கிற நிலா, ஆமா நீங்க என்ன ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க நம்ம வேற ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தா நம்ம 2 பேருக்கும் தனித்தனியாவே ரூம் எடுத்திருந்திருப்பேன் அப்படிங்கிறாரு சோழன். இங்க அவங்களே நம்ம 2 பேருக்கும் ஒரே ரூமா போட்டாங்க, அதாங்க யோசிச்சுட்டு இருந்தேங்கிறாரு சோழன். பேசாம நீங்களே இந்த ரூம் எடுத்துக்கோங்க, நான் வேற ரூம் கிடைக்குதான்னு பாக்குறேங்கிறாரு சோழன். நிலா அமைதியா இருக்கு. அவங்க வேற பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க, இப்ப போய் நான் தனியா ரூம் எடுத்தா ஏன் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் தனித்தனியா ரூம்ல இருக்கீங்கன்னு கேட்பாங்க, அதுதாங்க யோசனையா ஓடுதுங்கிறாரு அவரு. நீ என்னதான் பேசுறேன்னு பாக்குறேன்ற மாதிரி நிலா பார்த்துட்டு இருக்க. சரிங்க நீங்க இந்த ரூம் எடுத்துக்கோங்க, நான் போய் கார்ல படுத்துக்கிறேங்கிறாரு அவரு. ஹலோ 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 இருங்க, என்ன இப்போ எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன், 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா என்ன அப்படின்னு நிலா கேட்க, திகைச்சு போற சோழன் ஒன்னும் இல்லையான்னு கேக்குறாரு. அதுல என்ன இருக்கு சோழன் அப்படின்றாங்க நிலா. அப்படி இல்லைங்க, எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், நான் கார்ல இருக்கேனே அப்படின்னு சோழன் சொல்ல, ரொம்ப பண்ணாதீங்க சோழன் கொடுங்க அப்படின்னு சாவியை வெடுக்குன்னு கையில இருந்து புடுங்குறாங்க. இல்லைங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்க, குடுங்கன்னு புடுங்கி ரூமை ஓபன் பண்ணி உள்ளர போறாங்க நிலா. சோழன் அங்கேயே நின்றுட்டு இருக்க, உள்ள வாங்கன்னு சொல்ல அப்படின்னு வர்றாரு. ரூம் ஒரே இருட்டா இருக்க, நிலா வந்து சுவிட்சை போடுறாங்க, லைட் எரியுது. உள்ள வந்ததுக்கு அப்புறமும், ஏங்க நான் கார்லயே இருந்துக்கிறேனேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, ஏங்க நான் உங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டேங்க அப்படின்றாங்க நிலா. அப்பையும் விடாம, இல்லைங்க அதுக்கு சொல்லலைங்க, நீங்க இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க, அப்புறம் இவன் நம்மளை பார்க்குறானா ஏதாவது பண்ணிடுவானான்னு பயத்தோட யோசிப்பீங்க, எதுக்கு நான் கார்லயே இருந்துக்கிறேங்கன்னு சோழன் சொல்ல, சரி ஓகே அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோ இவன் என்ன பொசுக்குன்னு போக சொல்லிட்டா அப்படின்னு யோசிக்கிற சோழன் ஓகேவான்னு கேக்குறாரு. பின்ன என்ன, நான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, பேசாம படுத்து தூங்க வேண்டியது தானே, நீங்க மட்டும் வந்திருந்தா உங்களுக்கு நீங்களே வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, இப்ப நான் ஒருத்தி எக்ஸ்ட்ராவா வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, நீங்க கார்ல போய் தூங்குறது நல்லாவா இருக்கு, பேசாம படுங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ட்ரெஸ்ஸஸ் எடுத்துட்டு இருக்க, எங்க படுக்க சொல்றா, கட்டில் தானே இருக்குன்னு பாக்குறாரு. ஒரு பெட்டு தாங்க இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவும் திரும்பி பார்த்துட்டு, ஆமா இல்ல நான் ஃபோன் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா பெட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு நிலா இன்டர்காம் கிட்ட போக, அதானே பார்த்தேன் சோழா உன் வாழ்க்கை இப்படியே போயிருமாடா அப்படின்னு ஒரு சேர்ல உட்காந்துட்டு விட்டத்தை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காரு அவரு. நிலா இன்டர்காம் எடுத்து, ஹலோ 214ல இருந்து பேசுறோம், எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று வேணும்ன்றாங்க, ஓகேங்க மேடம் கொண்டு வர சொல்றேன் ஆப்போசிட்ல சொல்றாங்க அப்படின்னு போனை வைக்கிறாங்க நிலா. அடுத்து டவல் எடுத்துட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போறவங்க ரிஃப்ரெஷ் ஆகி வர்றாங்க. சோழன் உட்கார்ந்து எடுத்து விட்டு அசியாம ஈன்னு ரூமை பார்த்துட்டு இருக்காரு. வந்து உட்கார்ற நிலா, ரூம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்குல்லங்கிறாங்க. இப்ப அவரும் ஒரு பெட் மேல உட்காந்துட்டு, இதுக்கு என்னங்க நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு, எப்பவும் இந்த மாதிரி நல்ல ஹோட்டல்ல எல்லாம் டிரைவருக்கு ரூம் போட்டு தரமாட்டாங்க, இந்த ரூம் கிடைச்சதே பெரிய விஷயங்கிறாரு அவரு. அவங்களுக்கு தானே வண்டி ஓட்டி வந்திருக்கீங்க, அப்ப அவங்க தங்குற ஹோட்டல்லயே உங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்தா என்னங்கிறாங்க நிலா. அதெல்லாம் அப்படிதாங்க, அவங்க ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குவாங்க, நமக்கு ஒரு சுமாரான ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறாரு சோழன்.
இதுல சோழன் சொல்லாம விட்ட விஷயமும் ஒண்ணு இருக்கு. பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் கஸ்டமர் தங்கும்போது அவங்க டிரைவருக்குன்னு ஒரு ஹால் வச்சிருப்பாங்க. அந்த ஹால்ல தான் போய் டிரைவருங்க தங்குவாங்க. அவரு ரொம்ப சங்கடமா உட்கார்ந்துருக்க. இது ரொம்ப தப்பு இல்ல? டிரைவருக்கும் அதே ஹோட்டல்ல ரூம் போட்டா என்ன ஆகிட போகுது அப்படின்னு நிலா கேட்க, அவங்க ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாங்க. டிரைவருக்கு எப்படிங்க ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தர முடியும்? இப்போ உங்க அப்பாவே இருக்காரு. அவரு ஒரு ஹோட்டல்ல தங்கும்போது டிரைவருக்கும் அதே ஹோட்டல்ல ரூம் போட்டு தருவாரா அப்படின்னு சோழன் கேட்க, போட்டு கொடுப்பாரதான் இருக்குங்கிறாங்க நிலா. ஏன்னா நிலாவுக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. எப்படி கொடுப்பாரு பாருங்க. அவன் எல்லாம் டிரைவர் தானே, கார்லயே தூங்குன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா ரோட்ல கூட போய் படுத்து தூங்குன்னு சொல்லுவாரு அப்படின்னு சோழன் சொல்ல, ஹலோ, எங்க அப்பா அவ்வளவு மோசம்லாம் கிடையாதுங்கிறாங்க நிலா. சரி விடுங்க, உங்க நம்பிக்கையை நான் ஏன் எடுத்துக்கிட்டு. ஆனா இந்த கஸ்டமர் பரவாயில்லைங்க. என்ன அவங்க அவங்க வீட்டு பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. பாருங்க, நீங்க கூட வந்திருக்கீங்கன்னு நமக்காக யோசிச்சு அவங்க தங்குற ஹோட்டல்லயே ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட சொல்றாரு சோழன். நிலா கொஞ்சம் சங்கடமான சிரிப்போன்னு சிரிக்க, சில பேர்லாம் ரொம்ப மொக்கையான ரூம் போட்டு தருவாங்கங்க. ரூம் கன்றாவியா இருக்கும், பெட்ஷீட் துவைச்சே இருக்க மாட்டாங்க, பாத்ரூம்லாம் கேவலமா இருக்கும், அந்த ரூம்ல எல்லாம் தங்கவே கூட முடியாதுங்க அப்படின்னு சொல்றவரு. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எதுக்கு டிரைவருக்கு ரூமு, கார்லயே தூங்கிக்கோ தங்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அதுலயும் ஏசி போடக்கூடாது, ஃபியூவல் காலி ஆயிடும்னு சொல்லுவாங்க, ராத்திரி முழுக்க கொசு புடுங்கி எடுத்துரும் அப்படின்னு வருத்தத்தோட சொல்ற சோழன், அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்ல, நிலா அவரைய பாவமா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா சோழன், இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க, எனக்கு பழகி போனதுதான், பணங்காசு இல்லாதவன் வாழ்க்கை, அதுலயும் டிரைவர் வாழ்க்கை இவ்வளவுதாங்க அப்படின்ற மாதிரி எங்கேயோ திரும்பிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.